கதைகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஏய் சொன்னா கேளுடா, நில்லு. ஏய் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நில்லுடா. கால் முட்டி கை முட்டி எல்லாம் வலிக்குது. சொன்னா கேளுடா. டேய் அடே ஏய் நில்லு. அரே अरे भैया निल्लो, ये शैतान निल्लो निल्लो. अरे शैतान ஓடாதே நில்லு. ஏய் நில்லு, ஓடாதே நில்லு 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 நில்லு. பணம் வாங்கும்போது நின்னு வாங்குற, பணம் கேட்கும்போது ஓடுறே. அதுக்கு பேர் தான் கடை. உன்னால எனக்கு கேஷ் நஷ்டம். உனக்கு கேஷ் நஷ்டம், எனக்கு ஒரு கேஸே நஷ்டம்யா. ஆமா இப்ப என்ன எதுக்காக பிடிச்ச? அரே சைத்தான் உன்னை பிடிச்சா எனக்கு பணம் வரும். சைத்தான் பிடிச்சா பணம் வராது, பைத்தியம் தான் வரும். என்ன யோ யோ, உன்கிட்ட பணம் வாங்காம சும்மா விட மாட்டேன். யோ உன்கிட்ட கடை வாங்கினதுல இருந்து நான் பசிக்கு பட்டாணி கூட திங்கிறது இல்லையா? ஏன் ஓ ஞாபகம் வருதே? அப்ப சுண்டல் தின்னு கிண்டல் பண்றியா? யோ ஈட்டிக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டியா? ஆமா. ஏயா இந்த ஈட்டிக்காரங்கிட்ட கடை வாங்கிட்டியா? வேற ஒரு ஈட்டிக்காரர் இருந்தா சொல்லு, அவங்கிட்டே வாங்குறேன். கடை வாங்குறியா? அது உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்னையா வெக்கம்? இந்தியாவே கடை வாங்குது, ஆனா நான் திருப்பி கொடுத்துருவேன். ஏயா இப்படி எல்லாம் வாழ்ற? எங்களை மாதிரி வாழக்கூடாதா? நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். உன் பேரு லஞ்சனாத, உன் பேரு கமிஷன் கிருஷ்ணமூர்த்தி. உங்களை மாதிரி எல்லாம் என்னால வாழ முடியாதியா. நான் கடை வாங்கினா இந்த ஆளுக்கு தான் வாங்குவேன், ஆனா திருப்பி கொடுக்க போறதில்ல, அது வேற விஷயம். வெளியே சொல்லிடாத, அந்த ஆளுக்கு தமிழ் புரியாது. பணம் வாங்காம உன்னை சும்மா விட மாட்டேன். எத்தனை வருஷமா எனக்கு நண்பன், உன்னை அவன் இப்படி கேட்கும் போது எனக்கு அவமானமா இருக்கியா? அப்ப பணத்தை நீங்க கொடுத்துரு. தலையை அடமான வச்சா பணத்தை கொடுத்துட வேண்டியதானே? தலையை அடகு வச்சு பணம் தர்றாங்கன்னா நம்ம நாட்டுல உள்ள 70 கோடி மக்களுக்கு தலையே இருக்காது. எல்லா தலையும் அடகு கடையில தான் இருக்கும். அப்புறம் எல்லாரும் முண்டமா தான் அலைவானுங்க. புருஷ யாரு பொண்டாட்டி யாருன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கும். உனக்கு ஏதாவது புரியுதா? கவலைப்படாத, வட்டியை தந்துடுறேன்னு சொல்ல வந்தையா. வரலே உன்னை சும்மா விடுறான் இல்லை. வா இந்த நாத்த அடிக்குது. எல்லா போலீஸ்கார் மாதிரி நீங்களே இருந்தா உங்க சட்டை ஏன் பிடிக்கிறான்? அந்த பக்கத்து விட்டு போலீஸ்கார் பொண்டாட்டி எழுதுங்க. கல்யாணமே சுருட்ட பாயோட வந்தா இன்னைக்கு என்னடான்னா கை நிறைய வளையல், கோட்ரேஜ் பீரோ, மிக்ஸி, ஃப்ரிட்ஜே வாங்கிட்டா. ஃப்ரிட்ஜே வாங்கிட்டாளா? எப்ப அது மேல லாரி ஓட போறா? சும்மா இருங்க, நான் சொன்னது ஃப்ரிட்ஜ். இந்த அர்த்தமே உங்களுக்கு தெரியல. உங்களை இப்படித்தான் போலீஸ்ல சேர்த்தாங்களோ? சேரும்போது அர்த்தம் தெரிஞ்சது, இப்பதான் மறந்துட்டேன். இத பாருடி, என்ன லஞ்சம் வாங்க சொல்றியா? நான் வாங்குற சம்பளம் பூரா ஆஸ்பத்திரியில படுத்திருக்க உங்க அம்மாவுக்கு வைத்திய செலவுக்கே சரியா போகுது. வயசு 99 ஆகுது. போய் தொலைய வேண்டியதுதானே? இன்னும் 1 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தே தீர்வுன்னு சபதம் போடுறான். பெரிய கவாஸ்கரு செஞ்சுரி போட்டு கப்பு வாங்க போறாளாக்கும். என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரி ஆஸ்பத்திரிக்கு போய் உங்க அம்மா கழுத்தை நெரிச்சு கொல்ல போறேன் பாரு. இத பாரியா, என்ன பத்தி என்ன வேணும்னா பேசு. எங்க அம்மா பத்தி பேசுன என் வாயில என்ன வரும்னே தெரியாது. கொட்டாயிதான் வரும். சுமாரியா, அப்பவே தலைய அடிச்சுக்கிட்டேன். இந்த போலீஸ்கார மாப்பிள வேண்டாம் வேண்டான்னு கேட்கல. அடியே, என் மகனைய பத்தி உனக்கு தெரியாது. கலெக்டர் மகளே நான் கல்யாணம் பண்ணி இருக்க வேண்டியது ஒரு சின்ன தகராறுல நின்னு போச்சு. அவ முடியாதுன்ட்டா. ஆமா, இவர் பெரிய மன்மத. சிப்பாயா அதிகமா பேசாதடி. என்னையா செய்வேன்? ஊசியால வாயை தச்சுவேன். தச்சு நான் கூட பேசினதானே ஊசியால வாயை தைப்பேன். இன்னில இருந்து நான் கூட பேச மாட்டேன், நீ என் கூட பேசாத. ஊசி மிச்சம் போடி போடி. இனிமே நானும் உன் கூட பேசுறது இல்ல. பெரிய இவ பெரியவரே கிளம்புனாரே. கடைசா மாட்டு வந்திருக்கேன், சரியாகான்னு பாத்துக்குங்க. எதை பாத்துறா கிழவன்? சாமிக்கு பூ போட்டுருந்தீங்க அதாங்க? ஆமாண்டா, சாமிக்கு பூ போட்டா கிழவன், மாமிக்கு பூ போட்டா குமர. பெரிய கண்டுபிடிப்பு. இந்த வார்த்தையை என் பொண்டாட்டி எதிரில நீ சொல்லிருக்கணும். மகனே உன்னை நான் பொடி போட்டிருப்பேன். லிஸ்ட் எடுத்து படுறா. காணா பருப்பு 3 கிலோ, மூணா பருப்பு 2 கிலோ, பீனா பருப்பு 4 கிலோ, தூணா பருப்பு 5 கிலோங்க. காணா பருப்புனா கடலைப்பருப்பு, மூணா பருப்புனா முந்திரி பருப்பு. அது என்னது பீனா பருப்பு? பிஸ்தா சாப்பிடுற அளவுக்கு நான் என்ன மஸ்தானா? சத்தியமா இது என் வீட்டுக்கு வந்த சாமான் இல்ல, எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்து இடம் மாதிரி கொண்டு வந்துட்டேன். அங்க வைப்பா. என்னங்க நீங்க வந்த சரக்க திருப்பி அனுப்புறீங்க? பருப்பெல்லாம் கிலோ கணக்குல வந்திருக்கு, அதான் திருப்பி அனுப்புறேன். தம்பி நீ போப்பா. போடா, மூஞ்சி பாரு திருவோடு மாதிரி. என்னங்க தம்பி ஊர்ல இருந்து வர்றான்ல, அதுக்காகத்தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வர சொன்னேன். என்னது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா? எல்லாமே முழுசு முழுசா வந்திருக்கு. அதாண்டி நல்ல வாயை சம்பாதிக்கிறத நார வாயை திங்கிற மாதிரி நான் சம்பாதிக்கிறத உன் தம்பி திங்கிற இருக்குதே. தம்பி தம்பி தம்பிங்கிறீங்களே தவிர நாளைக்கு அவன் இந்த வீட்டுக்கு மாப்பிளைய வரப்போறானே, அது கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா? ஒவ்வொரு வீட்டுல மாப்பிள வர்றாங்கன்னு சொன்னா ஆட்டை பிடிக்கலாமா கோழி பிடிக்கலாமான்னு பதப்பாங்க. இங்க என்னடான்னா ஒரு சிட்டுக்குருவிக்கே வழியை காணும். சிட்டுக்குருவியா?
உன் தம்பிக்கு கழுகே பத்தாதுடி. எப்பா கோபிகிருஷ்ணா, உனக்கு மாலையெல்லாம் போட்டது கருணையே இல்லையே, என் மேல உனக்கு என்னப்பா காண்டு? நீ என்ன சிரிக்கிற? உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா? நானே கொடுக்கறேன். லட்சுமிபதி அன்பம் இனிமையான குரல் என்ன கூப்பிடுவிய மாமா? இனிமையான மாமா என்ன கூப்பிடுவாங்க. லட்சுமிபதி, நான் தாண்டா கூப்பிட்டேன். அடே மாமா, எல்லாரும் தாலிக்கு 3 முடிச்சு தான் போடுவாங்க. ஒக்கா கழுத்துல நான் 30 முடிச்சு போட்டிருக்கேன். தாலியை எல்லாரும் கட்டுவாங்க, அவ கழுத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா? திட்டம் போட்டே வந்தியா? அக்கா வந்ததும் வராதுமா ஏங்க அவங்க கிட்ட தகராறு பண்றீங்க? யாரு? நானா தகராறு பண்றேன்? ஆமாண்டி, இந்த வீட்டுல நான் தானே இடிச்சு வாய. எல்லாரும் ஏவாயவே வந்து கிண்டுங்க. அக்கா இது எனக்கா? ஆமாப்பா. மாமா இது எனக்கா? இது உனக்கு, இது உங்க அக்காவுக்கு. ஆமாண்டா, அவ சைவம், நீ அசைவம். ஐயோ, உள்ள போய் கையோட அந்த கோழி உரிச்சிடுங்க போங்க. கஸ்தூரி, உன் தம்பி தானே? எப்படி கண்டுபிடிச்சீங்க மாமி? நீ ஆர்த்தி சுத்துற வேகத்தை பார்த்தாலே தெரியுது. ஏங்கா, யார் அந்த குடுகுடு ஆத்மா? எதிர்த்து விட்டு மாமி அடிக்கடி வந்துட்டு போவாங்க. கஸ்தூரி, நீ டிவில ஒளி இருக்கு, தனலட்சுமிக்கு ஞாபகப்படுத்து. சரி மாமி. ஆமாக்கா, நானும் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். எங்க நம்ம தனலட்சுமி? யாரது? நான் தான் மாமா, தனலட்சுமி. எப்போ வந்த? நீங்க மஞ்சள் பூசும்போதே வந்துட்டேன். என்ன இப்படி வளர்ந்துட்ட? நீ வளர்றதுக்கு உங்க அப்பா ஏதாவது ஸ்பெஷல் டானிக் வாங்கி கொடுக்கறாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்பதான் நான் பெரிய பொண்ணாயிட்டேன்ல. அதான் பார்த்தாலே தெரியுது. ஐயோ மாமா, இந்த சோப் பிரஷ் ஏன் பிரஷ்? இது எங்க அம்மா பிரஷ். உங்க அப்பாவது? அப்பா அதுலயே வளர்க்குவாரு. நீங்க சேர்த்து வளர்க்க வேண்டியதுதானே? அவங்க புருஷன் பொண்டாட்டி ஒரே பிரஷ்ல வளர்க்கலாம், நான் எப்படி அதுல வளர்க்கறது? சரியான கஞ்சம் கொடுப்போம். சரி சரி, உங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பிரஷ் வாங்கி கொடுக்க சொல்லு. இதான் உன் ஸ்கூல் ட்ரெஸ்ஸா? ஒரு மார்க்கமாவே இருக்கு. லட்சுமிபதி, சாப்பிடுவாப்பா. சாப்பிட்டுருவோம். என்னங்க என்னங்க என்னங்க, இதுல உட்காருங்க. அதுல நான் உட்கார மாட்டேன், சோறு கொஞ்சமா இருக்கு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன். இது என்னடி இது அநியாயமா இருக்கு? இந்த வீட்டுல நான் நினைச்ச இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? போடி. இது அநியாயம், அக்கிரமம். இத கேட்பாரு யாருமே இல்லையா? சோத்துக்குள்ள கோழி பண்ணையே குடி இருக்கு. ஏண்டி, அவனுக்கு 6 முட்டை, எனக்கு 1/2 முட்டையா? சம்பாதிக்கிறது நானு, சாப்பிடுறது அவனா? என்னடா அது? ஆட்டுக்கால் சூப்பு. அக்கா, மாமா கொடுக்கல? சூப்பா? டேய், உங்க அக்காவுக்கு சூப் வைக்க தெரியுங்கிறத நீ வந்ததுக்கு அப்புறம் தான்டா எனக்கு தெரியுது. ஏண்டி, என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த வாசனையாவது எனக்கு நீ காட்டியிருக்கிறியா? மாமா சூப் சூப்பர். போது பாருங்க. பாத்தியாடி,
உன் தம்பி என்ன மோந்து பார்க்க சொல்றான். நான் என்ன நாய் பரம்பரையா? இந்தாங்கம்மா பழம் வறுத்தாச்சு. நீயே கொண்டு போய் வையுமா. உன்னை பெத்து வளர்த்ததுக்கு இதானா மிச்சா? ஏன் இதையும் அவனுக்கே வச்சிரா? தானோ கொஞ்சம் உப்பு போடு. கை எச்சில இருக்குன்னு தானே ஒண்ணு போட சொன்னேன், போடு. இல்லங்க மாமா, உப்பு போட்டா அருவா இருந்துடும் பெரியவங்க சொல்லுவாங்க. அப்ப பருப்பு போட்டா பாசம் போயிடுமா? ஆண்டவா என்ன மட்டும் காப்பாத்து. தலைவரை கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. முன்ன பின்ன நீங்க ஸ்பேனரை பார்த்தது இல்ல, கட்டிங் பிளேயரை பார்த்தது இல்ல, திருப்புளிய பார்த்தது இல்ல. அப்புறம் எப்படி மெக்கானிக் செட்டு திறக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வந்தது? எல்லாத்தையும் நீ பாத்துக்கிறியா? அது போதாது. டேய், வேலையை கத்துக்கிட்டு வேலை செய்யறது ஒரு ரகம், தெரியாமையே வேலை தெரிஞ்சவங்களை வச்சு வேலை வாங்குறது இன்னொரு ரகம். நான் ரெண்டாவது ரகம்டா. அது இல்ல வாத்தியாரே, அடிப்படைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதாவது தெரிஞ்சிருக்க வேணா. என்னடா பொல்லாத அடிப்படை? காரை பார்த்தா எனக்கு காருன்னு தெரியும், ஸ்கூட்டரை பார்த்தா ஸ்கூட்டர்னு தெரியும். இது போதாது? அது எல்லாருக்கும் தெரியும். அட்லீஸ்ட் காருக்கு டயர் மாத்தவா தெரியணும்ல. ஓ, நீ அப்படி வர்றியா? நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லு. என்ன? கார் டயர் மாத்தணும்னா முதல்ல என்ன பண்ணும்? இது தெரியாதா? ஜாக்கு கொடுத்து காரை தூக்கணும். உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. டேய், கார் டயர் மாத்தணும்னா முதல்ல 4 சக்கரத்துக்கு கல்லு கட்டணும்டா, அப்பதான் வண்டி உருளாது. டயர் மாத்துறது தொழில், கல்லு கட்டுறது அடிப்படை. தொழில் தெரிஞ்சதால் நீ தொழிலாளி, அடிப்படை தெரிஞ்சால் நான் முதலாளி. மெக்கானிக் மேதையே, உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஒர்க் ஷாப் என்ன பெரிய போக்குவரத்து கழகமே ஆரம்பிக்கலாம். நம்மோட அடுத்த திட்டம் அதான். என்ன சார்? வந்துகிட்டே இருந்தேன், வண்டி நின்னு போச்சு, கிளட்ச் ஒயர் அறந்து போச்சு, மாத்த முடியுமா? இந்த வண்டியில இருக்கிற கடைசி ஒயர் வரைக்கும் அவர் மாத்துவாரு. ஒரு நிமிஷம் இருங்க. வண்டியில இருக்கிற கிளட்ச் ஒயர் அறந்து போச்சா? உங்களுக்கு மாத்த தெரியுமா? முதல்ல வண்டி அக்கா கழட்டி கிளட்ச் எங்க இருக்குன்னு பாரு. கிளட்ச் இருந்தா உள்ள ஒயர் இருக்கும்ல, இதாண்டா அடிப்படை. போய் ஆடுற புடி. சார், பக்கத்துல இருக்க டீ கடையில போய் டீ சாப்பிட்டு வாங்க, அதுக்குள்ள ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம். அவசரம் ஒண்ணும் இல்ல, நான் டிஃபனே சாப்பிட்டு வரேன். 6 அமர நல்லபடியா செய்து வைங்க. சரி. அம்மா, என்ன லதா? அம்மா, அண்ணன் ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு ஸ்கூட்டர் வந்திருக்குமா? ஸ்கூட்டர் வந்துருச்சா? ஏடா அந்த பூசணிக்காயை சுத்திடுவோம். யாருக்குமா? அண்ணனுக்கா? நீ வேற, ஸ்கூட்டருக்குடி. முதல்ல ரிப்பேருக்குன்னு ஸ்கூட்டர் வந்திருக்கு. உங்க அண்ணன் அதை பிரிச்சு போடுறதுக்கு முந்தையே சுத்திடுவோம். அப்புறம் எப்படி இருக்குமோ? போய் எடு. எதுக்கு தலையில தொங்க விட்டீங்க? தலையில தொங்க விட்டாதானே எல்லா விஷயமும் கிளீனா தெரியுது. என்னங்க நம்ம பிள்ளைக்கு முதல்ல ரிப்பேருக்குன்னு ஸ்கூட்டர் வந்திருக்குது. நீங்க தான் என்ன பிடிக்காம சக்காலத்தை எடுத்துக்கிட்டு ஒரேடியா ஓடி போயிட்டீங்க. நம்ம பிள்ளையாவது ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஸ்கூட்டர் ஒடியா. அண்ணே, இந்த ஸ்கூட்டர் ரிப்பேர் செஞ்சு வர காசுல எனக்கு ஒரு வெள்ளி கொலுசு வாங்கி கொடுங்க. சும்மா இருடி. என் புள்ள முதல்ல சம்பாதிக்கிற காசுல நான் ஒரு லட்டு கம்மல் வாங்கி போட்டுக்கிறேன்னு வேண்டி இருக்கேன். லட்டு கம்மல் வேண்டிட்டீங்க? முதல்ல லட்டு வாங்க முடியுதான்னு பாருமா. ஏண்டா? நான் ஏரோப்ளேன் ரிப்பேர் பண்றேன். அந்த பூசணியா காசு வருதா பாரு. என்ன இவன் இப்படி சொல்றான்? இத முச்சந்தில உடைச்சு வேஸ்ட் பண்ண கூடாது. இதுதான் நம்ம வீட்டுல இன்னைக்கு கூட்டு, பொரியல், சாம்பார் எல்லாம். ஏன்பா, வண்டி அர்ஜென்டா ஓடணும்னு சொன்னா பழைய சாமான் எல்லாம் போட்டு உக்காந்துக்கிறிய. எடைக்கு போறதெல்லாம் அப்புறமா வச்சு கூடாது. எங்க வண்டி? இதாங்க உங்க வண்டி. அட பாவிகளா, இதுதான் என் வண்டி. நான் எப்படி நம்புறது? இது உங்க வண்டி நம்பர் தானே? ஆமா. இதே டோக்கனா வச்சுங்க, நாளைக்கு வந்து டெலிவரி எடுத்துங்க. நாளைக்கு நீங்க வரும்போது வண்டியாவும் கிடைக்கலாம், இல்ல பேரிச்சம்பளமாவும் கிடைக்கலாம். நான் நாளைக்கு வரும்போது நடந்து வந்தாலும் வரலாம், இல்ல போலீஸ் ஜீப்ல வந்தாலும் வரலாம். கவலைப்படாதீங்க, போலீஸ் ஜீப்புக்கும் நாங்க கிளட்ச் ஒயர் மாத்திடுவோம். ஐயோ, விடிஞ்சதும் விடியாதமா ஆண்டி மட மாதிரி இந்த மன்றமே கெதின்னு கிடக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா? ஒவ்வொருத்தருக்கும் 2.5 கழுத வயசுக்கும் தடி மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்களே. டேய்,
உங்களை எல்லாம் வேப்பலைக்கு பதிலா விளக்க மாத்திலேயே மந்திரிக்கணும்டா. அப்பதான் சரிப்பட்டு வருவீங்க. மந்திரமாடா இது மட மாதிரி இருக்கு. என்னங்கடா இது? காலையில எங்க வீட்டுல எங்க அப்பா என்ன கத்துனாரு, சொல்லி வச்ச மாதிரி உங்க ஆத்தா ஒண்ணு கத்திட்டு போத. நிஜமாவா? எங்க வீட்டுல இதை கூத்துதான். பின்ன கஷ்டப்பட்டு எப்படி ஆளாக்குறாங்க. இப்படி வேலை வெட்டிக்கு போகாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு கோவம் வராதா என்ன? நாமள வேலை வெட்டி போக மாட்டோம்னு சொல்றோம், எவன்டா குடுக்கறாங்கறான். ஒழுங்கா படிக்கணும்னு படிக்க வேண்டிய நேரத்துல பாவாடைங்க பின்னால சுத்திக்கிட்டு இருந்தோம். நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம ஊர்ல படிச்சவன் தான் பணக்காரனா இருக்கானா? ஆமனே, நம்ம ரைஸ் மில்காரர் கூட அந்த காலத்து பிஏ, சினிமா காய்ச்சி வச்சிருக்காரு கவுண்டர், அவர் எம்ஏ. அட நிறுத்துங்கப்பா, நம்ம ஊர்ல படிக்காம ஒரு புள்ளி பணக்காரனா இருக்காரு. நெசமாவா? ஆமாப்பா, அவருக்கு கையெழுத்து போடவே வராது, கை நாட்டு தான். யாரு அது? நம்ம ஊர் எம்எல்ஏ. ஆமா, அவர் எப்படி நான் பணக்காரர் ஆனாரு? கட்சியில சேர்ந்துட்டாரு. நம்மளும் சேர்ந்துருவோமா? வேண்டாடா, நம்மளே ஆரம்பிச்சிருவோம். இன்னையில இருந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன், அதுக்கு நான் தான் தலைவர். என்னங்கடா தலைவர்னு வாயெல்லாம் பழக்கிறீங்க? உங்க கட்சி கொள்கை என்னன்னு? கொள்கையாவது மண்ணாகட்டியாவது. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் நமக்கு கொள்கை. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன பண்ணிட்டு இருக்கோமா? புது வண்டி இப்படி அக்கா கழட்டி போட்டீங்களே? மதுராதரா, நாளைக்கு இந்த வண்டியில ஏதாவது ரிப்பேர் யாராவது வந்தா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதனாலதான் கழட்டி எந்த பார்த்து எங்க இருக்குதுன்னு பாத்துட்டேன். வண்டியை இப்படி அக்கா பிரிச்சா? ஏண்டா அவங்களது புது வண்டியாச்சடா, இப்படி அக்கா பிரிச்சு. முதல்ல பாரு, இவன் இப்படிதாங்க புதுசா ஒரு வண்டியை பார்க்க கூடாதுங்க, இப்படி பிரிச்சு பிரிச்சு பாத்துருவான். நீங்க தங்கச்சி கூட ஒரு 5 நிமிஷம் பேசுறீங்க, நான் வண்டி ரெடி பண்றேன். எங்க அண்ணன் பத்தி எனக்கு நல்லா தெரியும், கொஞ்ச நேரத்துல சரி பண்ணிடுவாரு. நீ உள்ளவா? இப்படி பிரிச்சீங்களே, வர தெரியுமா? அதுக்குதான் நீ இருக்கிறல்ல, போய் ஸ்பேனர் எடுக்கணும். டேய், எல்லாத்தையும் மாட்டிட்டு கடைசி கனெக்ஷன் என்கிட்ட சொல்லணும். எங்க அண்ணன் ஒண்ணு பார்த்தா அது என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். நீ சொல்றத பார்த்தா உங்க அண்ணன் தான் இதை செஞ்சாரா? அப்படி இல்ல மேரி, இப்ப ரிப்பேர் ஆன ஸ்கூட்டர் எங்க அண்ணன் என்ன பட்டுச்சுல, அது சரி பண்ணிடுவாருன்னு சொன்னேன். டேய், இத ஜாயின் பண்ணா வண்டி ஓடும்ல? ஆமா. இத கடைசியா நான் ஜாயின் பண்றேன், அவங்கள போய் நீ கூப்பிடு. பாருங்க, வண்டி ரெடி ஆச்சு. ஏண்டா உன்னெல்லாம் என் சிஷியன்னு சொல்லுவேன், எனக்கு வெக்கமா இருக்குடா. வண்டி முழுக்க தான் நான் ரிப்பேர் பண்றேன், ஒரு சின்ன ஒயர் இத கூட உனக்கு கனெக்ஷன் கொடுத்துடல. என்னைக்கு நீ எல்லாம் மெக்கானிக்கா போறியோ? மேடம், வண்டி ரெடி. எதுக்கும் வண்டிய நீங்க ஒரு தடவை ஓட்டி காட்டுங்களேன். இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல? எங்கடா சாவி? முன்னாடி. ஓ கரெக்ட், இதுக்கு முன்னாடி தான் இல்ல? ஏண்டா எதரா மாத்தி கனெக்ஷன் கொடுத்த? அது வந்து ஒயரை நீங்க நான் சொன்ன ஒயரை நீ மாத்தி கொடுத்துட்டியா? சரி பண்ணு, நான் அதுக்குள்ள மேடத்துக்கு பில் ரெடி பண்றேன். இந்தாங்க பில். பணம் எப்ப கொடுக்கணும்? இப்படி நீங்க கேட்கும் போதே தெரியுது உங்ககிட்ட பணம் இல்லைன்னு. உங்களுக்கு எப்ப விருப்பமோ அப்ப கொடுங்க, எனக்கு சம்மதம் தான். எனக்கு சம்மதம் தான். ரிப்பேர் பண்ற மூஞ்சியா இது? சரி. செய்யலப்பா, பாய். என்ன வாத்தியார என்ன காட்டி கொடுக்க பாத்தீங்களா? இன்னைக்கு தான் நீ எனக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்க. ஏண்டா டேய், உள்ள தள்ளி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்பறம் தப்பிச்ச? அதெல்லாம் வேணாம் சார். என்ன சொல்லுடா, முட்டையை பேத்துறேன். சொல்லுடா. சொல்லவா? சொல்லுடா. சொல்றேன். இதுதான் ஜெயில் செவர். அது இன்னும் உயரமா இருக்குமே. வச்சுக்கோங்க சார். சரி வச்சுக்க. நீங்க ஒரு வார்டன், இவர் ஒரு வார்டன்.
முதல் கம்பியில ஏறினேன், ரெண்டாவது கம்பியில ஏறினேன், உட்கார்ந்தேன், ஓட போறேன், திரும்பிக்கங்க. திரும்பிக்கையா? ஓடிட்டேன். சரி ஓடு. உண்மையை சொல்றேன். ஓடிட்டாயா? கவுத்து மேல ஏறியா? இடது கால கண்டாடி குத்திருச்சியா? நீ ஏறியா? ஐயோ, எனக்கு வலது கால முள்ளு குத்திருச்சியா? இந்த பக்கம் ஓடுவோம். திருட ஓட. இப்படி இப்படி. ஆமா, குடிக்க கொஞ்சம் தண்ணி தரையலா? கொஞ்சம் இருங்க. இந்தாங்க. அவனுக்கு தண்ணி கொடுக்கறா? ஒருவேளை அவ சொந்தக்காரன் போல் இருக்கு. கேட்டா சண்டைக்கு வருவா. உடம்பு தலையும் ஒன்னா இருக்கு, கழுத்தே காணா. எக்ஸிபிஷன்ல வைக்க வேண்டிய ஆளுங்க. அவன் சொந்தக்காரன் பூரா அப்படித்தான் இருப்பானுங்க போல் இருக்கு. எப்ப வந்தீங்க? இப்பதான். ஊர்ல இருந்து நேரா வர்றீங்களா? ஆமாமா, வேலூர்ல இருந்தே வரேன். வந்ததான் வந்தீங்க. 2 நாளைக்கு தங்கிட்டு போங்க. 2 நாள் தங்கிட்டு போ சொல்றாரு. ஒருவேளை அவருக்கு சொந்தக்காரர் போல இருக்கு. இருந்து தொலைக்கட்டும். முழிக்கிறத பாரு, நல்ல கண்ணங்கரேன்னு திருட்டு மொழி. இல்ல இல்ல, நான் ஊருக்கு போறேன். ஏங்க? இன்னைக்கு அமாவாசை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இருக்க போய் என்ன வேலை பார்க்க போறீங்க? 2 நாளைக்கு தங்கிட்டு போங்கண்ணா. ஆமாங்க, அவரே சொல்லிட்டாரு 2 நாள் தங்கிட்டு போங்க. என்ன கைய போடுற? வாங்க. அட வாங்க. அந்த கருப்பு கர்ண கலந்து சிரிக்குது. ஒருவேளை நெருங்கின சொந்தம் போல் இருக்கு. போலீஸ்காரன் குடும்பத்திலே இப்படி நடக்குது. புக் பண்ண முடியுமா? வாங்க வாங்க வாங்க. உள்ள போங்க. வாங்க. போங்க. அட வாங்க. என்ன இங்க வந்துட்டீங்க? காவலுக்கு தான். முகமூடி கொள்ளக்காரனுங்க ஜாஸ்தியா இருக்கானுங்க. பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். சரி, நீங்க வாங்க. இருங்க, எதுக்கு நானே வந்துடுறேன். அப்பா, நல்ல சாப்பாடு. இதுக்குன்னு வயிறு சிறுசா போச்சே. திருப்தியா சாப்பிட்டேன். கச்சிப்பங்க. என்ன ஏன் சட்டையை போட்டிருக்கீங்க? சும்மா இருந்துச்சுன்னு உபயோகப்படுத்தினேன். சும்மா இருந்துச்சேன்னு உபயோகப்படுத்துறீங்களா? சாப்பிட்டாச்சுங்களா? சாப்பிட்டேன். சாப்பாட்டு விஷயத்துல நான் கூச்சப்படுறதே இல்ல. திருப்தியா சாப்பிட்டேன். உடம்ப பார்த்தாலே தெரியுது. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். போங்க போங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நானும் என் சம்சாரமும் கொஞ்ச நாளா சண்டை. ஆனா இன்னும் 3 நாளைக்குள்ள பேசிக்குவோம். இதையெல்லாம் பெருசுபடுத்தி உங்க ஊர்ல உள்ள சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க. என்ன? நல்ல தலை. கதை அப்படி போகுதா? இந்த கருப்பு குண்டோதரனுக்கு சாப்பாடு வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு. இந்த லட்சணத்துல இவனுக்கு வெத்தலை பாக்க வேற. என்ன பண்றது? புருஷனுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டானே. என்ன சிரிக்கீங்க? இன்னும் வெத்தலை பாக்க. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம். நானும் என் புருஷனும் கொஞ்ச நாளா சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னும் 3 நாள்ல பேசிடுவோம். இத பெருசுபடுத்தி உங்க ஊர்ல உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன். நீங்க போங்க. சரிங்க. ஆக புருஷனுக்கு சொந்தக்காரன்னு பொண்டாட்டி நினைக்கிறா, பொண்டாட்டிக்கு சொந்தக்காரன்னு புருஷன் நினைக்கிறான். இத வச்சே இங்க தங்கிட வேண்டியதான். போலீஸ்காரங்க வீட்டுல இருந்தா தான் நமக்கு பாதுகாப்பு. இவங்க 2 பேரையும் பேச விடாம பண்ணணுமே. சினிமாவுக்கு போகணும், கையில காசு இல்ல, என்ன பண்றது? ஒரு 10 ரூபாய் இருக்கலாம். 10 ரூபாயா? இல்லையா? இல்லையா? இது என்ன முடிச்சு? சினிமாவுக்கு வேற போகணும். 10 ரூபா. ஐயோ, இது அரிசி வாங்குறதுக்குங்க, சினிமாவுக்கு இல்ல. அரிசியா முக்கியம்? சினிமா தான் முக்கியம். இந்த பாருமா, உன் புருஷன் என் சொந்தக்காரரு என்னை சினிமா போக சொன்னாரு. போவா வேணாமா? போக வேண்டாம்னா 2 பேருக்கும் சண்டை வரும். சரி சரி, போங்க போங்க. அதுல இன்னொரு விஷயம். என்ன? இந்த ஊர்ல எனக்கு எந்த சினிமா தேட தெரியாது. நீங்க எனக்கு துணைக்கு வரணும். துணைக்கா? ஆமா, உன் புருஷன் என் சொந்தக்காரரு உன்னை சினிமாவுக்கு துணைக்கு கூட்டி போய் சொன்னாரு. வர முடியுமா முடியாதா? அவரே சொன்னாரா? எல்லாம் என் தலை எழுத்து. சரி சரி, வாங்க வாங்க. எங்க கிளம்பிட்ட? சும்மா இருக்கவனே சினிமாவுக்கு போறோம். நீ மட்டுமா? இல்ல, துணையோட தான். யாரு? உங்க சம்சாரம். பணம் வாங்கி வாங்க. போவா வேணாமா? சரி போங்க. வாங்க. போக வேண்டாம்னு சொன்னா இத வச்சே என் சம்சாரம் என் கூட சண்டைக்கு வருவா. என் நிலைமைய பாத்தீங்களா? நான் ஏன் பயப்படணும்? நான் தான் போலீஸ்காரனாச்சே. அப்ப யாரு விசில ஊதுனா? ஏன்டா ஏன் விசில் எடுத்து ஊதிக்கிட்டு இருக்க? சும்மா அடைஞ்சு ஊதுனேன்.
ஏன் பெட்ல படுத்துக்கிட்டு இருக்க? சும்மா அடங்கி படுத்தேன். ஆமா உங்க சம்சாரத்தங்க சும்மா வெளியே உட்கார்ந்துருக்கா. சும்மா இருக்காங்க. அடே இவங்கிட்ட சும்மா இல்லாம ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கு. இல்லைன்னா நமக்கே ஆபத்து. இந்த கருப்பட்டி பய ஒரு மாசமா தங்கிக்கிட்டே இருக்கான். நான் பாட்டுக்கு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு தின்னுக்கிட்டே இருக்கான். இத கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லையா? என்னங்க காபி? அவங்க உங்க சொந்தக்காரங்களே அவங்க தான் கேட்கணும். அவங்க சொந்தக்காரங்களை அவங்க தான் கேட்கணுமா? உன் சொந்தக்காரன் தானடி, நீ கேட்க வேண்டியதானே? என்னது ஏன் சொந்தக்காரனா? உங்க சொந்தக்காரன் சொல்லிட்டு இங்க வந்து தங்கி இருக்கான். ஏன் சொந்தக்காரன் உன்கிட்ட சொன்னானா? ஆமா, என்கிட்ட உன் சொந்தக்காரன் சொன்னான். அப்ப அவன் யாருக்கு சொந்தக்காரன்? யாருக்கு தெரியும்? இப்ப அவன் எங்க? அவன் அதுதான் அவளே வரா. சரியா இருக்காங்க. இன்னைக்கு என்ன ஏதாச்சும் குளிக்கணும்னு சொன்னே, ஈரல் எடுத்து குழம்பு வச்சீங்களா? ஈரல் தானே எடுக்கிறேன். ஐயா கொஞ்சம் பனியனை கழட்டுறீங்களா? ஏன் என்ன சொல்ல போறீங்களா? ஓ, ஈரலை எடுக்கிறதுக்கு. ஏன் ஈரல் எடுக்க போறீங்களா? ஆமா, வெளிய கடை இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு, அதனால இதுலயே ஈரல் எடுத்துற போறேன். இதுல ஈரல் எடுத்தா ஒரு 50 முனியாண்டி விலாசுக்கு அனுப்பலாம். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்லயே வந்து என்கிட்டயே பொய்ய சொல்லி இந்த மாதிரி நான் சுத்தவே இல்லை, நீ ஏன்டா சுத்துற? என்னடே என்கிட்ட வந்து ஏன் சம்சாரத்துக்கு சொந்தக்காரன் சொல்லிருக்க, என்கிட்ட வந்து அவரோட சொந்தக்காரன்னு சொல்லிருக்க, போலீஸ்காரன் வீட்லயே பொய்ய சொல்லி தங்கி இருக்கியா? உன்ன உள்ளாக்கே தெரியும். முழிக்கிற மொழிய பாரு. யாரா நீ? நாங்க சொல்றோம். ஏன் நீ சொல்ல மாட்டியா? அடடே, வேலூர் ஜெயில இருந்து தப்பி எங்க கிட்ட மாட்டான், எங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இங்க வந்து சேர்ந்துட்டான். இவனை தேடித்தானே பல நாளா நாங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏயா நீ ஒரு போலீஸ்காரனா? இத்தனை நாளா திருடனை வீட்டுக்குள்ளேயே வச்சு உபசரணை பண்ணிட்டு இருந்தியா? சரி நடந்தது நடந்து போச்சு. இப்படி ஒண்ணு என் வீட்டுல நடந்ததாக வெளியே சொல்லிடாதீங்க, எனக்கு ரொம்ப கேவலம். மூஞ்சிய பாரு, ஆமைய திருப்பி போட்டது மாதிரி. யோ இவனை கூட்டிட்டு போங்கயா, வீட்டு பக்கம் கூட்டிட்டு போயிடாதீங்க. முழிக்கிற மொழிய பாரு, திருட்டு மொழி. போயா என்னடி வாந்தி எடுக்கிற? ஒண்ணு இல்லையா, இத்தனை நாளா திருட நம்ம வீட்டுல தங்கி இருந்ததை நினைச்சேன், தலையை சுத்தி வாந்தி வந்துருச்சு. நல்ல வேலை, சும்மா தானே இருக்கிறோமேனு வாந்தி எடுக்கிறியான்னு பார்த்தேன். நான் பதறிட்டேன். வாடி. எழுதுங்க. ஏண்டா லவ் லெட்டர் எழுதுறதுலாம் ஓல்டு ஸ்டைல்ரா. உதவாங்க தைரியம் இருந்தா நேர்ல போய் ஐ லவ் யூன்னு சொல்லுங்க, அதுக்கும் தெம்பு இல்ல. ஓல்ட் இஸ் கோல்டு. எழுதுங்க தலைவரே, தைரியமா எழுதுங்க. புள்ளியாரப்பா எதுக்கு ஏசுநாதரை போடுறோம். அன்புள்ள மேரிக்கு. நம்ம கையெழுத்து எப்படி பாரு. அன்புள்ள மேரிக்குன்னு எழுதுறதுக்கு பதிலா அன்புள்ள மாரிக்குன்னு எழுதிருக்கீங்களே. ஐயோ, அப்புறம் ஆம்பளை கிட்ட இருந்து பதில் வர போதுரா. இதெல்லாம் வானாம் தலைவரே, அன்புள்ள இவளேன்னு எழுதுங்க. கரெக்ட், அதான் பெட்ரு. நாளைக்கு எத்தனை அடிக்கடி பிரச்சனை வந்தாலும் நான் இல்ல நைட்ட நழுவிடலாம் பாரு. அன்புள்ள இவளே. மதியார கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். நீ போறியா? சீதையை பார்க்க அனுமானம் அனுப்பிச்சிட்டால்தான் சிலோனே எரிஞ்சு போச்சு. இத யாருகிட்ட கொடுக்கறதுன்னா அங்க ஒரு அக்கா கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு உட்கார்ந்து இருக்குல்ல, அது கையில இந்த லெட்டர் கொண்டு கொடுத்துருவோம். அதுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? நல்லா இருக்கு, வச்சுக்க. நாலாவா? விலைவாசிக்கிற இந்த காலத்துல நீங்க கொடுக்கற நாள்ல ஐஸ் வாங்க கூட பத்தாது. எவ்வளவுதான் வேணும்? அட்லீஸ்ட் ஒரு 5 ரூபாய் கொடுங்க. என்கிட்ட இருக்கிறதே அதானே, வச்சுக்க. இந்த அக்கா எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? அது சரி, தொழில சுத்தமா செய்யறேன். அந்த அக்கா கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டுருப்பாங்க, பக்கத்துல இன்னொரு அக்கா இருப்பாங்க. கூலிங் கிளாஸ் போட்டிருக்க அக்கா கிட்ட நீ இதை கொடுக்குற. இந்த பொண்ணு சொல்லிதான் விலைவாசி ஏறினதே தெரியுது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? இந்த கண்ணாடியை போட்டா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குடி. ஏண்டி அதுல என்ன ஏர் கண்டிஷனர் இருக்கு? போட்டுதான் பாரு. கொள்ளு. ஆமா மேரி, நீ சொன்ன மாதிரி ஜில்லுன்னு தான் இருக்கு.
ஹீரோ என்ன காப்பாத்துறா. அக்கா ஒரு அண்ணன் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அன்புள்ள இவளே. அம்மா, என் மகளுக்கு காதல் கடுதாசியா? என்ன எழுதியிருக்கா? அன்புள்ள இவளே, என் உயிரே உனக்காக, நிலவே மலரே, உன்னை பார்த்தால் பசி தீரும், உன்னை நினைத்தாலே இனிக்கும் என் இதய கனி, என் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. ஆடு ஆடும் தொடப்ப கட்ட. தொடப்ப கட்ட கேட்டாங்களே. தென்றலே என்னை தொடு டார்லிங் டார்லிங் டார்லிங், நீ தென்றல் தொடாத மலர், ஆண் பாவம் பொல்லாதது, நீ சரி என்று சொன்னால் எனக்கு மனைவி ரெடி ரெடி. நீ இல்லை என்றால் நான் சுவர் இல்லாத சித்திரம், சாட்டை இல்லாத பம்பரம், கம்மு நாட்டி செருப்பால் அடிக்கணும். அதெல்லாம் அதுல இருக்காத. நான் சொன்னேன் அவனை செருப்பால் அடிக்கணும்னு. என் கேள்விக்கு என்ன பதில்? இப்படிக்கு ரசிக பாத்தியாடா, பேர் கூட போட தைரியம் இல்லாத துப்பு கட்ட முண்டம் முண்டம். இவெல்லாம் ஒரு ஆம்பளை, இவனை என்ன செய்யலாம்? அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு கட்டி வச்சு வைக்கணும். எழுதுற கைய ஒடிக்கணும். யாரோ யாருக்கோ எழுதிட்டு இப்படி ஏடா கூடமா மாட்டிக்கிட்டான். பாவம் அப்புராணி. இத போய் பெருசு பண்ணிட்டு விடுங்களேன். என்னங்க நீங்க சொந்த அண்ணன் நீங்களே இப்படி சொன்ன எப்படி? ஆமா அண்ணன் தான் இல்லங்களே. இப்போ நல்லா பாருங்க, அன்புள்ள இவளே எழுதிருக்கான். அந்த இவளைய நீங்களா இருக்கக்கூடாது. ஐயோ இல்லண்ணே, அந்த பொண்ணு லெட்டர் என்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுத்தா. நீ சின்ன பொண்ணுமா, இதெல்லாம் உனக்கு புரியாது. இப்போ வாசல்ல நீ உட்காந்துருக்க, நானும் உட்காந்துருக்கேன். அம்மா வராங்க, நானும் அம்மானு கூப்பிடுறேன், நீ அம்மானு கூப்பிடுற. நான் பெரியவன் தானே, பெரியம்மான் தானே கூப்பிடணும். நான் அப்படி கூப்பிடலையே. ஏமா கரெக்ட் தானே? நல்லா யோசிச்சு பாத்துங்க, இது உங்களுக்கு தானே வந்திருக்கு. நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியுங்க. ஏன்னா உனக்கு எல்லாம் குழப்பம் இருக்கு இல்லையே? நமக்கு இல்லப்பா. ஏங்க உங்களுக்கு? இந்த லெட்டர் எழுதினது யாருங்க? நான் கண்டுபிடிக்கிறேன். என்னடா பகல் கணக்கு கண்டுகிட்டு இருக்க? அண்ணனுக்கு அன்னைக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ணியா? யாருடா? நம்ம மேரிக்கும் பாண்டியனுக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு நீ ஏன்டா கனவு கண்ற? அவங்க கனவு கண்டா பழசு, நான் கனவு கண்டா புதுசு, பெரிய புதுசு. ஆமா, நான் ஏன் உங்களை லவ் பண்றேன் தெரியுமா? தெரியலையே. சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களா? உங்க அழகான திருட்டு மொழிதான். நான் ஏன் உன்னை லவ் பண்றேன் தெரியுமா? ஏன்? யாருமே லவ் பண்ணாத என்ன தைரியமா துணிஞ்சு நீ லவ் பண்ண பத்தியா? அந்த தைரியத்துக்காக என்னுடைய அழகையே உனக்கு தியாகம் பண்ணிட்டேன். ஆனாலும் உங்களுக்கு குறும்புதான். பதிலுக்கு நானும் குச்சிருவேன். அது அவ்வளவு நல்லா இருக்காது. நேத்து முளைச்ச சுண்டைக்கா நீ. என்ன தைரியம் இருந்தா என் மகனை காதலிப்ப? நான் சொல்றேன், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. இப்படி எல்லாம் நான் சொல்லுவேன் தானே நினைக்கிறீங்க? மேரிக்கண்ணு, நீதான் என் மருமக. அப்பா கிட்ட வந்து நீங்களே பொண்ணு கேளுங்க. அம்மா, எப்படியாவது ஃபாதர் கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுமா? ஆமா அத்தை, வாக்கு கொடுத்துட்டா மறவே மாட்டாரு. ஏமா பயப்படுறீங்க? எங்கடா பயந்த? இல்ல வேணான்னு சொல்லிடுவாருன்னு. ஏன் வேண்டான்னு சொல்லணும்? என் பையனுக்கு என்ன குறைச்சல? வந்து ஜாதி. ஜாதி என்னடா ஜாதி? அவர் மட்டும் ஜாதிய பத்தி பேசட்டும். என்னமா சொல்லுவேன்? எல்லா ஜாதிக்காரனும் மனுஷன் தான். எல்லா மனுஷனும் என் பையன் ரிப்பேர் பண்ற மோட்டார் சைக்கிள் மாதிரி தான். மனுஷனுக்கு 2 கை இருக்கு, மோட்டார் சைக்கிளுக்கு ஹேண்டில் பார் இருக்கு. இதுக்கு 2 சக்கரம் இருக்கு, அவனுக்கு 2 கால் இருக்கு. இதுக்கு இன்ஜின் இருக்கு, அவனுக்கு இதே இருக்கு. அப்படின்னு பேசி அவர் கண்ணுல விரல விட்டு ஆட்டிட மாட்டேன். போங்க போங்க, இதே போங்க. ஃபாதர் 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 ஃபாதர், இதோ ஃபாதர். ஃபாதர் அங்க என்ன இவ்வளவு அவசரமா வரீர்கள்? அவசரமாவா வந்தேன். என்ன சமாச்சாரம்? நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? என்ன பாருங்க, எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கீங்க ஃபாதர். வந்த விஷயத்தை சொல்லுங்க. இந்த கல்யாணத்தை பத்தி. யாருக்கு? எனக்கு தான். உங்களுக்கு? நான் மாறிக்கிட்ட பேசிக்கிறேன். எந்த மாறிக்கிட்ட? மேரி, உங்க பொண்ணு. உங்க உடம்புக்கு என்ன? நல்லா தான் இருந்தேன், இப்பதான் ஒரு மாதிரியா இருக்கு. சீக்கிரம் போய் டாக்டர் பாருங்க. பாத்துறேன். டாக்டர் 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 இன்ஸ்பெக்டர் 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 இன்ஸ்பெக்டர். கௌரி கல்யாண வைபோகமே
மேரி கல்யாண வைபோகமே எங்க அண்ணன் கல்யாண வைபோகமே. நான் என்னமோ நினைச்சேன், நீ என்னடான்னா ஃபர்ஸ்ட் நைட் அதுவும் புடவையை கட்டிட்டு வந்து நிக்கிற. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இப்படி எல்லாம் வினோதமா ஆசைப்படுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப நான் என்ன வினோதமா ஆசைப்பட்டேன்? கிறிஸ்டின் பொண்ணாச்சே, கவுன் போட்டு வரும்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நீ என்னடான்னா 16 முகத்துல புடவை சுத்தி வந்து நிக்கிற. அடடா, 16 பெற்று பெருவாழ் வாழ்க. என்னங்க ஆசீர்வாதம் பண்ணமா? ஐயோ, உங்க காலில் விழுந்தேன்னு நினைச்சிட்டீங்களா? என் காலில் என்னமோ தட்டுப்பட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் வேணா உங்க காலில் விழட்டுமா? வேணாம் வேணாம். இங்க எதுக்கு இன்னொரு புடவை வச்சிருக்காங்க? 12 மணிக்கு மேல இத மாத்திக்க சொன்னாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு லுங்கி கூட கொடுத்திருக்கேன்னு சொன்னாங்களே. ஐயோ, நான் அப்பவே ரெடியா கட்டிட்டு வந்துட்டேன். மணி கிட்டத்தட்ட 12 போகுது, நீ மாத்திக்க. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குங்க. கூச்சமா இருக்கா? லைட் ஆஃப் பண்ணிட்டா? லைட் ஆஃப் பண்ண போறேன். லைட் ஆஃப் பண்ணிட்டேன். என்னடா வம்பா போச்சு? விஷயம் சீரியஸா போகுது. இதுக்கு மேல நமக்கே தாங்காதே.